வணக்கம் இந்தியா. இந்திய பங்குச் சந்தைகள் இரண்டாவது நாளாக வீழ்ச்சியை தழுவினது என்று சொல்லலாம். மெயினாக இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் இந்த மிடில் ஈஸ்ட் அண்ட் கண்டினியூடு வீக்னஸ் இன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்வெஸ்டர்ஸை ஒரு காஷியஸ் அப்ரோச்சுக்கு தள்ளியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ எலிவேட்டட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இதுவும் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் ரைசிங் கன்சர்ன் ஓவர் இன்ஃப்ளேஷன் அண்ட் கார்பரேட் ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாம் திருப்பி ஏதாவது ஒரு விஷயம் வேணாலும் இதுதான் சொல்ல முடியும். ஸோ நிஃப்டி 45 பாயிண்ட் இறங்கி 24,192 எப்படி இருக்கிறது. அட்வான்சஸ் 1543, டிக்ளைன்ஸ் 1396. ஸோ மேலும் நிஃப்டி 50 இன்னைக்கு 24,216 ஓப்பன் ஆச்சு. ஸோ ப்ரீஃப்லி கிளைம் டு அன் இன்ட்ராடே ஒரு ஹை 24,262 வரலையும் போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மொமெண்டத்தை நழுவிதுன்னு சொல்லலாம். லூசிங் த மொமெண்டம். செல்லிங் ப்ரெஷர் இன்ட்ராடே லோ 24,135.65. பட் லேட் பையிங் ஒரு உதவி செஞ்சது. ஸோ ஒரு ரெக்கவர் இந்த பார்ட் ஆஃப் த லாசஸ்ன்னு சொல்லலாம். நிஃப்டி 50 க்ளோசிங்கில் 24,192.85 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 0.2% வீழ்ச்சி அடைந்து மோர் தென் 100 பாயிண்ட்ஸு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் அரௌண்ட் 3% வீழ்ச்சி அடைந்து ஹாவரிங் நியர் 12.5. ஸோ இது ரெடியூஸ்டு மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். பிரெண்ட் க்ரூடு பார்த்தோன்னா இட்ஸ் அபவுட் ஹாவர் அரவுண்ட் $87 per barrel. ஸோ ஒரு பேலன்ஸ் ரிப்போர்ட் ஆஃப் யூஎஸ் ஈரான் மீடியேஷன் எகெயின்ஸ்ட் இந்த ஃப்ரெஷ் அட்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு பிளாக்கேட் ஆஃப் சவுதி அரேபியா அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஆட்டம் ஆயின்னு இருக்குன்னு சொல்லலாம். இந்த சஸ்டைன்ட் ஹையர் க்ரூட் ப்ரைஸ் கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய கன்சர்ன் அது. ஸோ ஏன்னா பிகாஸ் நம்ம தான் வேர்ல்டுலேயே 3வது லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் இம்போர்ட்டர். ஸோ அதனால் இது ஒரு பெரிய இம்பேக்ட். எப்போதுமே சொல்லுவோம், $1 க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறினா என்ன மாதிரியான நமக்கு இம்பேக்ட்னு. ஸோ அதனால் அந்த டெஃபிசிட் இந்த ப்ரெஷர் ஆன் கார்பரேட் மார்ஜின்ஸ் இருக்கக்கூடும். அட்வான்சஸ் 1543, டிக்ளைன்ஸ் 1396. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரத்தை பார்க்கும் பொழுது நெகட்டிவாக இருக்கிறது. ஸோ மேலும் மார்க்கெட் பிரெத் இஸ் இன் த பாசிட்டிவ் வே. ஸோ இன்னைக்கு பார்த்தோன்னா 194 பங்குகள் 52 வீக் ஹையையும் 39 பங்குகள் 52 வீக் லோவும் டச் பண்ணியிருக்கு. ஸோ அடிஷ்னலாக 98 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 71 பங்குகள் லோவர் சர்க்கியூட். ப்ராடர் மார்க்கெட் இன்னைக்கு நிஃப்டி அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மிட் அண்ட் ஸ்மால் கேப் ரெண்டுமே கெயின் பை 0.3 and 0.50%. ஸோ மெயினாக துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, ஆட்டோ அண்ட் மெட்டல், மெயினாக அந்த பாம்பேயில் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அது இட் இஸ் கோயிங் டு பி ஃபைனலைஸ். அதுமாதிரி பிஎஸ்யூ பேங்க், ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஏஷியர் மோட்டார், அல்ட்ராடெக், ஹெச்எல் டெக் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். அதுபோல் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்ஐஎல், டாக்டர் ரெட்டி அண்ட் டிசிஎஸ் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் கரூர் வைசியா பேங்க் இன்னைக்கு 13% ஏறி இருக்கு. இட்ஸ் டாப் பர்ஃபார்மர் இந்த ஸ்மால் கேப். அதுபோல் கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் அதுவும் ஒரு 3.5% ஏறி இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ஜூன் குவார்ட்டர்ஸ் ஏர்னிங். அதுபோல் இன்றைய தினம் எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லிஸ்ட்டாக இருக்குது. ஒரு பெட்டர் லிஸ்டிங் அட் 6.85% ப்ரீமியம். ஸோ இஷ்யூ ப்ரைஸில் இருந்து. ஸோ மெயினாக ஒரு லாங் டேர்ம் க்ரோத் அவுட்லுக் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பெட்டராக இருக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் தங்கம் பார்த்தோன்னா 1,217 ரூபாய் அதிகரித்து 1,42,000 வெள்ளி 4,665 ரூபாய் அதிகரித்து 2,23,000 க்ரூட் ஆயில் 155 ரூபாய் அதிகரித்து 8,104 மணிவாகி கொண்டிருக்கிறது. பிளாக் டீல், ஏஷியர் மோட்டார் 361 அண்ட் நௌக்ரி. அதுபோல் இன்றைக்கி ரிசல்ட்ஸ் வந்ததில் ஆட்டோமொபைலில் டிவிஎஸ் மோட்டார் ஆஸ் வெல் அஸ் இன் பஜாஜ் ஆட்டோ நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு. ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் இன்றைக்கி பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். பட் இன்றைக்கி
வீக்லி இண்டெக்ஸ் க்ளோசிங் ரொம்பவே என்ன 25 லட்சம் தான் நடந்திருக்கு ஃப்யூச்சரில். ஸோ 24,320 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். 24,135 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பித்தாலே மார்க்கெட்டில் அது மாதிரியான ஒரு ஸ்டெடினஸ் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு வெயிட். ஸோ நாளை தினமும் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் எதுவாக இருக்கக்கூடும். ஒரு நேரோ டவுன் மூமெண்ட்டில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.